வணக்கம் பிள்ளையர். வணக்கம் பிள்ளையர். சததகான என்ன ரைட். இப்போ நாங்கள் அன்றைக்கு போன கிளாஸ் வந்து இந்த இரும்பு பிரித்தெடுப்பும் ரைட். அப்போ அன்றைக்கு நாங்கள் பார்த்தா கடைசி கிளாஸ் இரும்பு பிரித்தெடுப்பும் பார்த்து பொன் பிரித்தெடுப்பும் பார்த்தினாங்க. இப்போ இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் கடைசி விஷயம் தான். இந்த பாடத்தினுடைய கடைசி செக்ஷன் என்னன்னு சொன்னால் வாயுக்கள் தயாரித்தல். சரியா பிள்ளையர்? இந்த பார்க்க போறோம்டா வாயுக்கள் தயாரித்தல் பார்க்க போறோம். ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கியமான 3 வாயுக்கள் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் ஒன்று ஐதரசம் வாயு தயாரித்தல், அண்ட் ஒட்சிசம் வாயு தயாரித்தல், கார்பன் டை ஆக்சைடு வாயு தயாரித்தல். இந்த 3ஐயும் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் 2 தான் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஐதரசன் ஒட்சிசம் பார்க்கலாம். அதுல முதலாவது விஷயம் வந்து இந்த ஐதரசன் வாயு தயாரித்தல். சரி, 2 பார்க்க போற முதலாவது விஷயம் என்ன? ஐதரசம் வாயு தயாரித்தல் பார்க்க போறோம். கவனிக்க கவனம், இதுவும் என்ன கட்டாயம் மாறும். ஏதோ ஒரு வாயு உங்களுக்கு வந்தே ஆகும். ஏதோ ஒரு வாயு தயாரித்தல் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தே ஆகும். ரைட். அப்ப இதுல நாங்க பார்க்க போற விஷயம் என்ன? இந்த ஐதரசம் வாயு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நாங்கள் நிறைய விஷயம் பார்க்கிறோம். ஒன்று அதில் இயல்புகள் பார்க்க போறோம், மற்ற தயாரிக்கிற முறையை பார்க்க போறோம், அடுத்து அவதானம் என்னென்ன அவதானம் உருவாங்கன்னு பார்க்க போறோம், அடுத்தது சேகரிக்கிற முறை பார்க்க போறோம், இனங்காண்ற முறை பார்க்க போறோம், பயன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு வாயுக்கும் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க போறோம். இந்த 3 வாயுக்குமே அதாவது ஐதரசன், ஒட்சிசன், CO2, கார்பன் டை ஆக்சைடு, இந்த 3க்குமே நாங்கள் என்ன செய்ய போறோம் பிள்ளைய? அதோட இயல்புகள் பார்க்க போறோம். அதே மாதிரி என்னென்ன தயாரிக்கிற முறை, என்னென்ன அவதானம் உருவாக்குறாங்க தயாரிக்கல, என்னென்ன சேகரிப்போம், அந்த வாயு என்னென்ன சேகரித்து வைப்போம், இந்த வாயு என்னென்ன இனங்காணுவோம், இந்த வாயுட பயன்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். சரிதானே? ரைட். அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐதரசம் வாயு. அப்ப இந்த ஐதரசமான இயல்புகள் வந்து பார்ப்போம். நாங்க முதலாவது இந்த ஐதரசம் வாயுடைய இயல்புகள். இயல்புகளை பார்த்தோம்னால் ஒன்று வந்து பாருங்க பிள்ளைகள், இது வந்து வலியை விட அடர்த்தி குறைவு. சரி, வலியிலும் அடர்த்தி குறைவாக இருக்கு. அதே மாதிரி நீரை விடவும் அடர்த்தி குறைவு, நீரை விடவும் அடர்த்தி குறைவு. அடுத்தது நிறமற்றது, மனமற்றது. அதே மாதிரி அதுல இந்த நாடும் பௌதிக இயல்புகள், அதாவது வலியை விட அடர்த்தி குறைவு, நீரை விட அடர்த்தி குறைவு, நிறமற்றது, மனமற்றது. இந்த நாடும் என்ன இயல்போட? பௌதீக இயல்பு. சார் என்ன இயல்பு? பௌதீக இயல்பு. அதே மாதிரி ரசாயன இயல்பை பார்த்தோம்னால் இது வந்து எரியக்கூடிய வாயு, எரியக்கூடிய தகனம் அடையக்கூடியது சொன்னாங்க, எரியக்கூடியது. அதே மாதிரி நீர்ல வந்து என்ன செய்யும்? கரையும். நீரில் சிறிதளவு கரையும். அடுத்தது ഇതിന്റെ സാറാണ് തിരിവ്, സാറ് മൂളക്കൂടി തിരിവ് രണ്ട്. ஐதரசனை கொண்டு சாறு மூளை கொடுத்தவளே 2 ஆக இருக்கு. பிள்ளைங்க இது 3 என்ன இயல்போட? ரசாயன, அதாவது கரைதிறன், தகன சார வந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன இயல்பாக இருக்கு. அப்ப இந்த 7 ஐதரசனுடைய
இயல்புகள். அப்ப எக்ஸாமுக்கு நாங்கள் ஒன்று எழுதுவோம், எக்ஸாமுக்கு கேட்டால் பிரித்து எழுதக்கூடியா இருக்கணும். அதாவது பகுதி இயல்பு கேட்டால் இதை போடுவீங்க, ரசாயன இயல்பு கேட்டால் அதாவது எரியக்கூடிய தன்மை, தகனம் அடையக்கூடிய தன்மை, சாரி கரையக்கூடிய தன்மை எல்லாமே என்னது ரசாயன இயல்புக்கு வரும். விளங்காவுள்ள அப்படிதான் வந்து சொல்லுங்க ஐதரசமாயுடைய இயல்பாக இருக்கு. சரியாவுல போகலாம என்ன சொல்லுங்க ஆகும் ஐதரசமாயுண்ட பயன்களாக இருக்கும். அடுத்த விஷயம் இந்த ஐதரசமாயுவை தயாரிக்கிற முறை. ரைட். அப்ப நீங்க அண்டை போன கிளாஸ் படிச்சாங்க, நாங்க இந்த உலோகங்கள தாக்குதல்ல படிச்சினாங்க. இந்த உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கம் அடைந்து என்ன உருவாகும் ஐதரசமாயு வரும் என்று பார்த்தினாங்க. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்னீசியம், நாகம் போன்ற உலோகங்கள், எல்லா உலோகமும் தான், எல்லா உலோகமும் அமிலங்களுடன் தாக்கமடைஞ்சு என்ன உருவாகும் அந்த உலோகத்தோட உப்பும் ஐதரசம் வாயு வரும். இப்ப நாங்கள் மெயினா அநேகமா நாங்க பாவிக்கிறோம் சொன்னாங்க மெக்னீசியம், நாகம் வந்து என்ன செய்ய போறோம் பாவிக்க போறோம். அப்ப இங்க வந்து பாருங்க கூட இதான் தயாரிக்கிற முறை ஒரு அமைப்பில் செய்யப்பட்டிருக்க பாருங்க. இது வந்து என்னென்றால் கூம்பு குடுவை. இந்த குடுவைக்கு என்ன பேர் கூட கூம்பு குடுவைன்னு சொல்லுவோம். இது வந்து முள்ளி புனல், இது தக்கை, தக்கை அடைப்பான்னு சொல்லலாம், தக்கையில தக்கை அடைப்பா. இது போக்கு குழாய். அப்படி நாங்க என்ன செய்யறோம் நீரை வந்து சேகரிக்கிறோம். இதை தேன் கூட்டு மேடை, நீர்த்தாளி, இது பாயிச்சாலே கவுட்டு வச்சிருக்கிறோம். சரியாவுல அப்ப என்ன செய்யணும் நாங்க இது கூட சேர்க்கிறோம். இங்க நாங்க நாகத்துக்கு அந்த அமிலத்துக்கு எச்சில் அமிலத்துக்கு கொண்டு என்ன சேர்க்கிறோம் நாகத்தை கொண்டே போட்டுருக்கோம். நாங்க ஏதாச்சும் ஒரு அமிலம் சேர்க்கிறோம் பிரச்சனை இல்லை. நாங்க 3 அமிலங்கள் படிச்சினாங்க. என்னது HCl படிச்சினாங்க, H2SO4 சல்பூரிக் அமிலம் படிச்சினாங்க, HNO3 நைட்ரிக் அமிலம் படிக்கிறாங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு அமிலம் கொண்டே போடலாம். இங்க ஏதாச்சும் ஒரு உலோகம் போடலாம், அதாவது மெக்னீசியம் போடலாம், அலுமினியம் போடலாம், நாகம் போடலாம், எது வேணாலும் போடலாம். இப்ப நாங்க அநேகமா பயன்படுத்தும் நாகம் மேக்னீசியம் தான். அப்ப நான் இங்க தாக்கத்தை வந்து உங்களுக்கு நாகம் HCl தந்து நான் தாக்கம் அடைக்கிறேன். எக்ஸாம்பிள் வேறு தந்தா நீங்க குழம்பி கொண்டு இருக்க கூடாது. நாங்க ஏற்கனவே தாக்கங்களை படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க படிச்சோம்னா என்ன சொல்லுங்க ஆகும், அதாவது நாகத்துக்கு கொண்டு நாங்க என்ன செய்யறோம் HCl கொண்டே போட போறோம். போட்டா என்ன வரப்போகுள்ள நாக குளோரைட்டு என்ன வரும் ஐதரசம் வாயும் பெறப்போகுது. இந்த தாக்கம் தான் நீங்க என்ன செய்யப்படுறோம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது என்ன மெக்னீசியம், நாகம் போன்ற உலோகங்கள் வந்து அமிலங்களுடன் தாக்கம் அடையும் போது என்ன செய்ய வேண்டாம் உலோகத்துக்கு ஒரு உப்பும் ஐதரசம் வாயும் பெறப்படும். இதுதான் நாங்க படிச்ச தாக்கங்கள். அதாவது உலோகங்கள் அமிலங்களுடன் காட்டும் தாக்கம் என்ற செக்ஷனுக்கு நாங்க படிச்சினாங்க. ரைட். அப்ப அந்த விஷயம் தான் என்ன செய்ய போகுது சேர்க்க போகுது பாருங்க. அப்ப இதை கொண்டு போடைக்கு என்ன அவதானம்னு சொன்னா பாத்தீங்கன்னா இங்க என்ன செய்ய போகுது வாயு குமிழிகள் வெளியேற போகுது. சரியா, என்ன வெளியேற போகுது வாயு குமிழிகள் வெளியேற போகுது. அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்கு குழாய் ஊடாக போய் என்ன செய்ய மாட்டால் இங்க சேகரிக்கப்பட போகுது. சேகரிக்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லா நீர் இருக்கும், வாயு தெரிக்க ஃபுல்லா நீர் இருக்கும். அப்ப இது வந்து புள்ள நீரை விட அடைத்து குறைவு தானே. அப்ப என்ன செய்ய வேண்டாம் மேல போகும். இந்த ஐதரசமாய் மேல போய் என்ன செய்ய வேண்டாம் இந்த நீர்மட்டம் என்ன செய்ய அப்படியே கீழே இறங்க போகுது. நீர்மட்டம் என்ன செய்ய முடியாது கீழே இறங்கி வருது. சரிதானே, ரைட். அப்ப இந்த 2 அவதாரம் நாங்க பார்க்க போறோம். ஒன்று வாயு குமிழி வெளியேற போகுது, மற்ற என்ன செய்ய போகுது வாயு சாதிக்கு வந்து என்ன செய்ய போகுது நீர்மட்டம் வந்து கீழே இறங்க மேல இந்த வாயு வந்து சேகரிக்க போறோம். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேகரிக்கிற முறை. ரைட், வாயு வந்து சேகரிக்கிற முறை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 முறை சேகரிக்கலாம். ஒன்னாக நீர் சார்வை சொன்னோம் என்றால் நீரின் கீழ்முக பயிற்சி. நீரின் கீழ்முக பயிற்சி ஏன்னா பாருங்க பிள்ளைகள், அதாவது நீரை விட அடர்த்தி குறைவு. அப்ப இதான நீரின் கீழ்முக பயிற்சி, இதான் சேகரிக்க முறை நீருடைய கீழ்முக பயிற்சி. அதே மாதிரி பலி சார்பாக சொன்னோம் என்று சொன்னாலும் என்ன சொல்லலாம் பலியின் கீழ்முக பயிற்சி. இப்போ பலிண்ட கீழ்முக பயிற்சி எப்படி வர போனா பாருங்க, ஒரு பாவிச்சாரியை செய்ய போறார் என்றால் கவுட்டு இருக்க போகுது. ரைட், இப்படிதான் இருக்க போகுது. அப்படியே போகக்கூடாது, அப்படியே போற. அதாவது இதை அப்படியே தூக்கி போட்டு இவருக்கு வந்து கொழுவி போட்டால் அதான் பலியின் கீழ்முக பயிற்சி.
அப்போ உங்களுக்கு கவனம், நீங்க எக்ஸாம்பிள் கேட்கவே ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள். இந்த படம் தந்து போட்டு கேட்பான், மேலே உருவில் காட்டப்பட்ட சேகரிப்பு முறையான கேட்கிறான். கேட்டா என்ன முறை இது? நீரின் கீழ்முக பயிற்சி. இப்படி ஒரு படம் தந்து போட்டு கேட்டா என்ன முறை? வலியினுடைய கீழ்முக பயிற்சி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ச்சாடி கவுண்ட் இருந்தால் அது கீழ்முக பயிற்சி. வாயுச்சாடி கவுண்ட் இருந்தால் கீழ்முக பயிற்சி, வாயுச்சாடி நிமிந்திருந்தால் மேன்முக பயிற்சி. அது CO2 சரி. இப்படி வாயுச்சாடி வந்து நிமிந்திருந்தால் அது என்ன பயிற்சி? மேன்முக பயிற்சின்னு சொல்லுவோம். சரி. அப்ப நீருக்கு இருந்துச்சுன்னா அது நீரின் கீழ்முக பயிற்சி, வளி சார்பா இருந்துச்சுன்னு சொன்னா வளியின் கீழ்முக பயிற்சி. ஏன்னா இரண்டோட என்ன செய்யுங்க? அடர்த்தி குறைவு. அப்ப இங்க என்ன நடக்க போனா பாருங்க. அப்ப இந்த ஐதரசன் மேல போய்க்கல அடர்த்தி குறைவு தானே, அடர்த்தி குறைவு என்ன செய்யும்? மேல போகும். மேல போய்க்க என்ன சொல்லுங்க? அப்ப இந்த வளிமண்ட வளி என்ன செய்ய போகுது? அப்படியே வெளியேறும். சரி ரைட். இது வந்து வளியினுடைய கீழ்முக பயிற்சி. அப்ப இந்த ஐதரசன் வந்து ரெண்டு முறையில சேகரிக்கலாம். ஒன்று நீரின் கீழ்முக பயிற்சி முறை மூலம் சேகரிக்கலாம், மற்றது வளியின் கீழ்முக பயிற்சி மூலம் சேகரிக்கலாம். அப்ப நாங்கள் எழுதிய ரெண்டு முறையும் எழுதி கொள்வோம். உங்களை எக்ஸாமுக்கு கேட்கிற மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க, ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். சரி. அதாவது ஒரு படம் தந்து போட்டு உருவில் காட்டப்படும் முறையான கூட நீங்க அதை மட்டும்தான் கொடுக்கணும். இதை தந்தா நீரின் கீழ்முக பயிற்சி, அதை தந்தா வளியின் கீழ்முக பயிற்சி. அல்லது பொதுவாக கேட்டாண்டா ஐதரசமாக சேகரிக்கும் முறைகளை வேண்டி கேட்டா நீங்க ரெண்டையும் கொடுக்கலாம். விளங்கிட்டாப்புலே ரைட். அடுத்த முறை, அடுத்த விஷயம் இனங்காண்ற முறை. இந்த ஐதரசமாக இனங்காண தெரியும். தனக்கு எரிகின்ற தனக்குச்சியை வந்து நாங்கள் இந்த வாயுச்சாடிக்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டால் பொப்பென்ற சத்தத்தோட என்ன செய்ய? பொப்பென்ற சத்தத்தோட எரிந்து அணையும். சரி. என்ன செய்யும்? இந்த வாயுச்சாடிய எரிகின்ற தனக்குச்சியை நாங்கள் வாயுச்சாடி கருது கொண்டு போய் என்ன செய்ய வேண்டால் பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணையும். சரி. உடனே நூறாது, கொஞ்சம் எரிஞ்சு என்ன செய்யும்? நூறு. அப்ப நீங்கள் பொப்பெனும் சத்தத்துடன் எரியும் என்று போட்டாலும் சரி, பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணையும் என்று போட்டாலும் சரி, ஆனால் பொப்பெனும் சத்தத்துடன் அணையும் என்று போட்டால் பிழை. விளங்குதாப்புல? அப்ப என்ன காண்றது? எரியும் தனக்குச்சியை பாவிச்சாரிகளை கொண்டு போய் என்ன செய்யும்? பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணையப்படும் சொல்லி போடுவீங்க. ரைட். அதான் இனங்காண்ற முறையா இருக்கு. அடுத்தது பயன்கள். ஐதரசன பயன் நிறைய இருக்கு. ஐதரசன பயன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ராக்கெட் இருக்கு தானே, ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படும். ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படும். அதே மாதிரி என்ன வரும்? தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்தல், தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்தல், மற்ற சேதன சேர்வைகளை தாழ்த்துதல், சேதன சேர்வைகள் வந்து தாழ்த்துறது. அதே மாதிரி என்ன வரும்? ஐதரசனும் குளோரினும் தாக்கம் அடைஞ்சுன்னு வரும், HCl உருவாகும். அதே மாதிரி நைதரசனும் தாக்கம் அடைந்து கொள்ள என்ன உருவாகும்? அமோனியா உருவாகும். ரைட். இப்படி நிறைய பயன்கள் இருக்கு ஐதரசன் பயன்கள். சரி. இவ்வளோ இருந்தால் ஐதரசமாக தயாரிக்கின்ற முறையாக இருக்கும். அதாவது இவ்வளோ விஷயம் நாங்கள் படிச்சே ஆகும். சரி. அதாவது இயல்புகள் படிக்கணும், தயாரிக்கிற முறை படிக்கணும், அவதானம் படிக்கணும், சேகரிக்கிற முறை, இனங்காண்ற முறை, பயன்கள், இவ்வளோ விஷயம் நாங்கள் இந்த ஒரு பாய்க்குள்ள படிச்சே ஆகும். இப்போ ஐதரசமாக உள்ள நான் சொல்லி போட்டு விளங்குதாப்புலையே நோட் சொல்லி போட்டு திருப்பி பார்ப்போம். பார்த்துட்டு விளங்காட்டி கேட்டுக்கணும். விளங்கிட்டுதா? அங்கே ரிப்ளை காணல, இல்லை நித்திரியா போயிருக்கும். அதில் வெளிக்கொள்ளுங்க பிள்ளையார். வெளிக்கொள்ளுங்க. பாயுக்கள் தயாரித்த பெரிய கடியும் போடுங்க. பாயுக்கள் தயாரித்த பெரிய கடியும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டது வெளிக்கொள்ளுங்க. ஐதரசமாய்
சப்கரி போடுங்க ஐதரசன் பாய். ஐதரசன் பாய். ஐதரசன் பாய். ஐதரசன் பாய். அதுக்கு அடியே கொள்ளுங்க இயல்புகள். முதலாவது விஷயம் இயல்புகள். முதலாவது விஷயம் இயல்புகள். இயல்புகள் அதுக்கு கொண்டு சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைவு. சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைவு. சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைவு. சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைவு. அடுத்து நீரை விட அடர்த்தி குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. நீரை விட அடர்த்தி குறைவு. அடுத்தது நிறமற்றது. நிறமற்றது. அடுத்தது மனமற்றது. மனமற்றது. சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைவு, நீரை விட அடர்த்தி குறைவு, நிறமற்றது, மனமற்றது. இந்த நாளும் பௌதிக இயல்புகள். தேவைன்னா பக்கத்தை குறிச்சு கொள்ளுங்க. பௌதிக இயல்புன்னு சொல்லி பிரித்து கேட்டால் எழுதக்கூடியா இருக்கும். பௌதீக இயல்புகள் இந்த நாள். அடுத்த ஓடுங்க எரியக்கூடியது. அடுத்த இயல்பு எரியக்கூடியது அல்லது தகனம் அடையக்கூடிய. ரெண்டு ஒன்று தான். எரியக்கூடியது அல்லது தகனம் அடையக்கூடியது. எரியக்கூடியது அல்லது தகனம் அடையக்கூடியது. அடுத்தது நீரில் சிறிதளவு கரையும். நீரில் சிறிதளவு கரையும். நீரில் சிறிதளவு கரையும். அடுத்து சார் மூல கூட்டு திணிவு 2 ஆகும். 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 ரைட். இவ்வளவு என்னது ரசாயன இயல்பு. இந்த மூன்றும் வந்து ரசாயன இயல்புகள். குறிச்சிக்கொள்ளுங்க பக்கத்தை தேவைண்டாம். நான் போட்டேன் பிரேக்கர் போட்டு குறிச்சிக்கோங்க. ரசாயன இயல்பு. அடுத்த போட்டுக்கொள்ளுங்க தயாரிக்கும் முறை. இரண்டாவது தயாரிக்கும் முறை. தயாரிக்கும் முறை. தயாரிக்கும் முறை அறிவிக்கொள்ளுங்க. படத்துக்கு கடத்த விடுங்க பிள்ளைகள். படத்தை இப்போ என்ன டைம் போயிடும். புக்கில் இருக்கு பார்த்துக்கிறோங்க. படத்துக்கு கடத்த விடுங்க. இதான் படம் கீறிக்கம்பேங்க தான் படம் பார்த்து கடத்த விடுங்க. ஒரு 6-7 வரி விட்டா காமன் நினைக்கிறேன். இப்போ படம் கீறி இப்போ நோட்ஸ் போடணுமா? கிளாஸ் பண்ணியே நோட்ஸ் போடணும். எல்லாரும் டே கழிய பண்ணிடுங்க. அப்புறம் சேர விடாங்க. அந்த எக்ஸாம்பிளும் இருக்கு தெரியும். அப்ப படத்துக்கு கடத்த விட்டு கீழே கொள்ளுங்க. படத்துக்கு கீழே கொள்ளுங்க. கடத்த விட்டுட்டு மக்னீசியம் நாகம் போன்ற உலோகங்களை. மக்னீசியம் நாகம் போன்ற உலோகங்களை
மக்னீசியம் நாகம் போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கமடைந்து மக்னீசியம் நாகம் போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கமடைந்து மக்னீசியம் நாகம் போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை தரும். ஐதரசன் வாயுவை தரும். ஐதரசன் வாயுவை தரும். கீழே இந்த தாக்கத்திலே கொடுங்க. ஏன்னா படத்துல வந்து நாங்களே எச்சியாலும் சட்டன் தான் போடுறோம். நாகம் ஐதரகுலோகம் போட்டுருங்க. அதுக்குரிய தாக்கத்திலே இருக்கிறோம். அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சு திருப்பி சொல்றோம். ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அமிலங்களோட தாக்கம் படிச்சிருக்கிறோம். அப்ப எந்த உலோகம் தந்து எந்த அமிலம் தந்தா நாங்க தாக்கம் தெரிஞ்சிருக்கோம். சார் ஏற்கனவே படிச்சாங்க திருப்பி பேருங்க வரும். ரைட். கீழே இருந்து தாக்கத்திலே கொடுங்க. உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை தரும். அடுத்த ஓடுங்க பிள்ளைகள் அவதானம். அவதானம் அவதானம் வழிகொள்ளுங்க. உண்டு வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். அடுத்தது வாயு சாடியில் நீர்மட்டம் கீழிறங்கும். வாயு சாடியில் நீர்மட்டம் கீழிறங்கும். வாயு சாடியில் நீர்மட்டம் கீழிறங்கும். அவதானம் வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு சாடி ஒன்று நீர்மட்டம் கீழுறாங்க. அடுத்த போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் சேகரிக்கும் முறை. சேகரிக்கும் முறை. சேகரிக்கும் முறை ஒன்று நீரின் கீழ்முக பெயர்ச்சி. அழிக்கிறது பார்த்துடுங்க போல. நீரின் பாருங்க, நீரின் கீழ்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி. படத்தை தரப்பாட நீரின் கீழ்முக பெயர்ச்சி. மற்ற முறை வந்து வளியின் கீழ்முக பெயர்ச்சி. வளியின் கீழ்முக பெயர்ச்சி. வளியின் கீழ்முக பெயர்ச்சி. அதுக்கு அந்த வளியின் கீழ்முக பெயர்ச்சிக்கு பக்கத்துல அந்த படத்தை குறிக்கொள்ளுங்க பிள்ளை. இத நீரின் கீழ்முக பெயர்ச்சியடா தானே. இது வளியின் கீழ்முக பெயர்ச்சி. வளியின் கீழ்முக பயிற்சி பக்கத்துல இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க சார். வெஞ்சா ரஃபா குறிக்கொள்ளும். ஒரு பாவிச்சாலே கவுட்டு விடுங்க. போகக்குள்ள அப்படியே ஒரு பிஞ்சாரு சார். இது பிஞ்சாரு அப்படியே அதான் நினைப்போம். வளியின் கீழ்முக பெயர்ச்சி. இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. வளியின் கீழ்முக பெயர்ச்சி பக்கத்து
அடுத்த பாருங்க போல இனங்காணு முறை. இனங்காணு முறை. இனங்காணு முறை. இனங்காணு முறை கழிக்கொள்ளுங்க. எரியும் தனக்குச்சியை பாயுச்சாரி கரையில் கொண்டு செல்லும் போது. எரியும் தனக்குச்சியை பாயுச்சாரி கரையில் கொண்டு செல்லும் போது. எரியும் தனக்குச்சியை பாயுச்சாரி கரையில் கொண்டு செல்லும் போது. எரியும் தனக்குச்சியை வாயுச்சாரி கரையை கொண்டு செல்லும் போது. பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணை. பொப் மேக குறிக்கப்படுங்க. பொப் எனும் சத்தத்துடன் எரிந்து அணை. பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணை. பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணை. அடுத்த போடுங்க பயன்கள். பயன்கள். பயன்களை கழிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படுதல். ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படுதல். அடுத்தது தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்து. தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்து. தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்து. தாவர எண்ணெயிலிருந்து மாயரின் தயாரித்து. அடுத்தது பலூனை மேல் நோக்கி செலுத்துதல். பெரிய பலூன் இருக்கு, பாத்துவீங்க, பேரசூட் மாதிரி பெரிய பலூன். பலூனை மேல் நோக்கி செலுத்துதல். சேதன சேர்வைகளை தாழ்த்துதல். சேதன சேர்வைகளை தாழ்த்துதல். சேதன சேர்வைகளை தாழ்த்துதல். அடுத்தது ஐதரசன் குளோரின் என்ன H2 ஐதரசன் ஆனது குளோரினுடன் Cl2 குளோரினுடன் தாக்கமடைந்து HCl உருவாக்கும். HCl தயாரித்து இப்படி போடும். ஐதரசனை குளோரினுடன் தாக்கமடைய செய்து HCl தயாரித்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl தயாரித்து HCl தயாரித்து. அடுத்தது ஐதரசனை நைதரசனுடன் தாக்கமுறை செய்யப்பட்டு ஐதரசனை நைதரசனுடன் தாக்கமடைய செய்யப்பட்டு அமோனியா உற்பத்தி செய்த. ஐதரசனை நைதரசனுடன் தாக்கமடைய செய்யப்பட்டு அமோனியா உற்பத்தி செய்த. அமோனியா உற்பத்தி செய்த.
சரியாவலையா? இவ்வளோ வழியாச்சா? வழியாச்சாவலையா? அடுத்த போடுங்க போல ஆக்சிஜன் வாயுதையாரு. ஆக்சிஜன் வாயுதையாரு. ரைட். அப்ப இங்க வேறங்க பிள்ளையார். ரைட். அப்ப இது வந்து ஆக்சிஜன் வாயு. அப்ப இங்க நாங்க ஆக்சிஜன் வாயு அதே மாதிரி பார்ப்போம். இயல்புகள் பார்த்தோம்னா இயல்புகள். ரைட். இந்த ஆக்சிஜன் இயல்பு வந்து எதுவுமே சம்பவம். இது வந்து வலியை விட அடர்த்தி கூடியது. வலியை விட அடர்த்தி கூடியது. நீரை விட அடர்த்தி குறைந்தது. நீரை விட அடர்த்தி குறைவு. அதே மாதிரி நிறமற்றது, மனமற்றது. இது என்ன செய்யும்? நல்ல எரியக்கூடியது. இதான் தகன துணையாக இருக்கு. தகன துணைன்னு சொல்லுவோம். எரிவதற்கு வந்து ஆக்சிஜன் தான் அவசியம். தகன துணை. அதே மாதிரி நீர்ல என்ன செய்யும்? கரையும். நீர்ல வந்து ஓரளவு கரையக்கூடியது. சாறு மூலக்கூடத்தின் 32, ஆக்சிஜன் 16, O2 வந்து 32. ரைட். அப்ப இதுக்கு இந்த 4 பௌதிக இயல்புகள், இந்த 3 ரசாயன இயல்புகள். ரைட். இப்ப தயாரிக்க முறையை பார்ப்போம். பாருங்க, இங்க வந்து நாங்க வெப்ப பிரிகை அடைய போதும். இந்த ஆக்சிஜன் தயாரிக்க தாக்கம் நம்மளே வெப்ப பிரிகை. இப்ப 4 இதுக்கு பாருங்க. நாங்க கேஎம்என் பொட்டாசியம் பெரமங்கனேட் போட்டுருக்கிறோம்டா. அப்ப அதுக்கு பாருங்க, பொட்டாசியம் பெரமங்கனேட்.
சார் பொட்டாசியம் பரவாயில்ல மங்கனேற்ற மங்கனோட் சார் ஒட்சிசம் வர போகுது பிரிக்க எல்லாம் வெப்ப பிரிக்க முக்கோணம் போட்டா வெப்ப பிரிக்க இல்லை அப்ப இந்த நாளையும் கொண்டே போடலாம் ஆச்சு சார் பொட்டாசியம் பெரமங்கனேட் பொட்டாசியம் நைட்ரேட் பெரமாக்சைடு பொட்டாசியம் குளோரைட் இதாச்சும் மூன்று 4 ஏதாச்சும் கொண்டே போடலாம் இப்ப இந்த 4 தாக்கம் தான் அவங்க வரப்போகுது சரியாடா ரைட் அப்ப இதுல என்ன போடுறானோ இந்த படத்துல என்ன போடுறானோ அதைத்தான் நீங்க எக்ஸாம் எழுதிங்க கேட்கறதான் எழுதுவோம் நான் இங்க பொட்டாசியம் பெரமங்கனேட் போட்டா இந்த முதலாவது தாக்கம் வரும் அவன் இங்க வேறு போட்டுதான் அதுக்கு தாக்கம் இப்ப நீங்க எழுதிக்க 4 எழுதி வைங்க 4 பயன்படுத்தாங்க எல்லாம் வெப்ப பிரிக்க பேங்க் ஒட்சிசம் வருது எல்லாத்துக்குமே ரைட் அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவதானம் என்னண்டா இங்க அப்படி என்ன செய்ய போதும் வாயு குப்பி வெளியேற போதும் என்ன செய்ய மாட்டது இங்க இந்த நீர்மட்டம் கீழே இறங்கும் அப்ப இதுக்கு சேகரிக்கிற முறை பாத்தீங்கன்னா சேகரிக்கிற முறை என்ன முறை நீர் சர்வஜனம்டா நீரின் கீழ்முக பயிற்சி வலி சர்வஜனம்டா வலியோட அடைத்து கூடத்தானே ஆகவே வலியினுடைய மேன்முக பயிற்சின்னு சொல்லுவோம் வலியினுடைய என்ன பயிற்சி பிள்ளைய மேன்முக பயிற்சி என்ற வலியை விட அடர்த்தி கூடியது ஆகவே என்ன முறை வலியினுடைய மேன்முக பயிற்சி அடுத்த இனங்கான்ற முறை இனங்கான்ற முறை தெரியும் என்ன முறை அதாவது எரிந்து அணைந்த தனக்குச்சியர் எரியர் 100 போடணும் தனலோட கொண்டு நாங்க பிடிச்சவன என்ன செய்யும் சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும் என்ன செய்யும் பிள்ளைய சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும் சரியா என்ன எரியலுக்கு அவரான் தேவை இது இனங்காந்த முறை அதே மாதிரி பயன்கள் பார்த்தா நிறைய பயன்கள் இருக்கு என்ன ஒன்று தகனத்துக்கு துணை புரியும் அங்கிகளின் சுவாசத்துக்கு பயன்படும் இதை நாங்க என்ன செய்யலாம் சிலிண்டர் அழைத்து என்ன செய்யலாம் நோயாளிக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கலாம் மலையாளிகள் சுழியோடு என்ன செய்யலாம் அவை ஒட்சிசன் சிலிண்டர் அழைத்து என்ன செய்யலாம் செயற்கை சுவாசத்துக்கு பயன்படுத்தப்படும் மற்ற ஒட்சி அசட்டல் ஜுவாலை உருவாக்குதல் சரி இப்படி நிறைய பயன்கள் இருக்கு ஒட்சிசன் பயன்கள் விளங்காவிலே ரைட் அப்ப நாங்க விழாங்க டைம் காணும் முடியா பாப்போம் கொஞ்சம் எழுதக்கூடிய எழுதுவோம் அப்ப அப்போ ஒட்சிசனுக்கு நீங்க எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை அந்த இயல்புகள் உண்டு ஒட்சிசமாக தயாரித்த ஓட்டி இயல்பு எழுதிக்கோங்க இயல்புகள் இயல்புகள் உண்டு வலியிலும் அடர்த்தி கூடியது வலியிலும் அடர்த்தி கூடியது வலியிலும் அடர்த்தி கூடியது வலியிலும் அடர்த்தி கூடியது அடுத்து நீரிலும் அடர்த்தி குறைவு நீரிலும் அடர்த்தி குறைந்தது நீரிலும் அடர்த்தி குறைந்தது நீரிலும் அடர்த்தி குறைந்தது நிறமற்றது மனமற்றது நிறமற்றது மனமற்றது நிறமற்றது மனமற்றது அடுத்த தகன துணையி தகன துணையி என்ன தகன துணையி என்றால் தகனத்து துணை போறாள் தகன துணையி தகன துணையி நீரில் ஓரளவு கரையும் நீரில் ஓரளவு கரையும் நீரில் ஓரளவு கரையும் நீரில் ஓரளவு கரையும் அடுத்தது சார் மூலக்கூட்டு திணிவு 32 ஆகும் சார் மூலக்கூட்டு திணிவு 32 சார் மூலக்கூட்டு திணிவு 32 சார் மூலக்கூட்டு திணிவு 32 ரைட் அடுத்த போட்டுங்க தயாரிக்கும் முறை அடுத்தது போடுங்க தயாரிக்கும் முறை
தயாரிக்கும் முறை. தயாரிக்கும் முறையோடு படத்துக்கு இடத்த விடுங்க. படத்தை பிற வீட்டை கீறுங்க பிள்ளைய, படத்தை பிற கீறுங்க. புத்தகத்தில் கூட கீறி குறிக்கணும் படம் பிள்ளையா, கீறி குறியுங்க படத்தை. படத்துக்கு இடத்த விட்டு 4 தாக்கத்தையும் கிளறிக்கொள்ளுங்க. இந்த 4 தாக்கத்தையும் கிளறிக்கொள்ளுங்க. இந்த முக்கோணம் போட்டு என்ன எடுத்துன்னு வெப்பம் ஏற்றுதெல்லாம் வெப்பம் ஏற்ற தான் நாங்கள் முக்கோணம் போடுறோம். இந்த 4 தாக்கத்தையும் எழுதிக்கொள்ளுங்க. வேகம் ஆடுதுங்க பிள்ளை, 4 தாக்கத்தையும் எழுதிக்கொள்ளுங்க. படத்துக்கு இடத்த விட்டு எழுதிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ 4 தாக்கத்தை மொழியினால் அடுத்த வரக்கூடிய அவதானம். அவதானம் அவதானம் வழிகொள்ளுங்க. வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறங்கு. வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறங்கு. வாயு சாடியில் நீர்மட்டம் கீழுறங்கு. அடுத்த சேகரிக்கும் முறை. சேகரிக்கும் முறை நீரின் கீழ்முக பெயர்ச்சி. படத்தில் காட்டப்பட்டுள்ள நீரின் கீழ்முக பெயர்ச்சி. சேகரிக்கும் முறை 1 நீரின் கீழ்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பெயர்ச்சி. வளியின் மேன்முக பெயர்ச்சி. வளியின் மேன்முக பெயர்ச்சி. நீரின் கீழ்முக பயிற்சி, வளியின் மேன்முக பயிற்சி. வளியின் மேன்முக பயிற்சி பக்கத்தில் இந்த படத்தை கறிக்கொள்ளுங்க. என்னண்டு இந்த படம் இருக்கிற வேறும் பாவிச்சாரி கொஞ்சம் நிமித்து வைத்தா மேன்முக பயிற்சி பக்கத்தில் ரஃபா கறிக்கொள்ளுங்க பென்சார். வளியின் மேன்முக பயிற்சி கறிக்கொள்ளுங்க. அடுத்த போடுங்க இனங்காணும் முறை. இனங்காணும் முறை இனங்காணும் முறை எழுதிக்கொள்ளுங்க. எரிந்து அணைந்த தனக்குச்சியை. எரிந்து அணைந்த தனக்குச்சியை. எரிந்து அணைந்த தனக்குச்சியை வாயு சாடிக்கு அருகில் கொண்டு செல்லும் போது. எரிந்து அணைந்த தனக்குச்சியை வாயு சாடிக்கு அருகில் கொண்டு செல்லும் போது. எரிந்து அணைந்த தனக்குச்சியை வாயு சாடிக்கு அருகில் கொண்டு செல்லும் போது சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும். எரிந்தணைந்த தனக்குச்சியை வாயு சாடிக்கு அருகில் கொண்டு செல்லும் போது சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும். சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும்.
ஜுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும். அடுத்த போடுங்க போல பயன்கள். அடுத்த போடுங்க பயன்கள். ஆக்சிஜன் பயன்கள். ஒன்று அங்கிகளின் சுவாசம். சோட்டாளுங்க அங்கிகளின் சுவாசம். அங்கிகளின் சுவாசம். இரண்டாவது பொருட்களின் தகனத்துக்கு அவசியம். தகனத்துக்கு அவசியம். தகனம்டா எரிதல். எரிதலுக்கு அவசியம். தகனத்திற்கு அவசியம். தகனத்துக்கு அவசியம். அடுத்தது சுழியோடிகள் மலையேறிகளின் சுழியோடிகள் மலையேறிகளின் செயற்கை சுவாசத்துக்கு. சுழியோடிகள் மலையேறிகளின் செயற்கை சுவாசத்துக்கு. செயற்கை சுவாசத்துக்கு பயன்படும். அடுத்த போடுங்க உலோகங்களை காட்சி இணைக்கும் ஒட்சி அசட்டல் ஜுவாலையை தோற்றுவித்தல். உலோகங்களை காட்சி இணைக்கும் உலோகங்களை காட்சி இணைக்கும் ஒட்சி அசட்டலின் சுவாலையை தோற்றுவித்தல். ஒட்சி அசட்டலின் சுவாலையை தோற்றுவித்தல். ஒட்சி அசட்டலின் சுவாலையை தோற்றுவித்தல். ஒட்சி அசட்டலின் ஜுவாலையை தோற்றுவித்தல். அடுத்தது சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுது. சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுது. உற்பத்தியின் மூலப்பொருளாக பயன்படுத்த போடும். சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமில உற்பத்தியின் மூலப்பொருளாக பயன்படுது. சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமில உற்பத்தியின் மூலப்பொருளாக பயன்படுது. மூலப்பொருளாக பயன்படுது. சரியா பிள்ளையா? எழுதிட்டீங்களா? அங்கே ரிப்ளை காணல. ரைட், படம் கீறுங்க பிள்ளைகள். ரெண்டு படத்தையும் கீறணும். ஐதா சமாதி தயாரித்த படத்தையும் கீறணும். ஒற்று சமாதி தயாரிக்க படத்தையும் கீறி இப்போ போடுங்க. சரியானே? முழு பேரும் போடணும் பிள்ளைகள். நோட்ஸ் இப்போ கட்டாயம் போடணும் முழு பேரும். இந்த பாடப்புள்ள நோட்ஸ் பார்ப்பேன். சரியானே? போட்டுக்கணும். ஓகேடா, பாய். அடுத்த பார்ப்போம்.